ஒரு காலத்தில் மகாமுனிவர் நாரதர் பகவான் சிவனிடம் ஒரு விசித்திரமான மாம்பழத்தை கொடுத்தார். அது சாதாரண மாம்பழம் இல்லை, அது ஞானப்பழம். சிவபெருமான் அதை தன் மகன்கள் முருகனும் விநாயகரும் இருவருக்குமாக வைத்தார். ஆனால் நாரதர் சொன்னார், இந்த பழம் வெட்டக்கூடாது. வெட்டினால் அதன் சக்தி குன்றும். உடனே ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டது. உலகத்தை முழுவதும் சுற்றி வருகிறவன்தான் இந்த பழத்தை பெறுவான். முருகன் தன் மயில் வாகனத்தில் பரபரப்பாக உலகம் சுற்றச் சென்றார். ஆனால் விநாயகர் சிரித்தபடி தன் தாய் தந்தையை சுற்றினார். எனது உலகமே என் அம்மா அப்பாதான் என்றார் விநாயகர். அப்படியே அவர் பழத்தை வென்றுவிட்டார். இதை கேட்டு வந்த முருகன் மனமுடைந்து கைலாயத்தை விட்டு வெளியேறினார். அவர் தெற்கே சென்று ஒரு அமைதியான மலைக்காலடியில் அமர்ந்தார். சிவபெருமான் வந்தார். மெல்ல முருகனிடம் சொன்னார், நீயே அனைத்து ஞானங்களும் உள்ள பழம்தான். நீ பழம் என்பதால் தான் இந்த இடம் பழம் நீ என்று அழைக்கப்படுகிறது. அதுவே இப்போது நாம் காணும் பழனி.